அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமண பொருத்தத்தை பற்றியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பிரசனம் ஒரு மேரேஜ் மேட்சிங்கில் எப்படி ஒரு பிரசனம் முக்கியத்துவம் இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தி வீட்டார் அவங்க ஒரு பொருத்தம் பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பட் இன்னும் அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் சொல்லிங்கிற மாதிரியான குழப்பத்தில் அவங்க இருக்கும் பொழுது அவங்க நம்மகிட்ட பிரசனம் கேட்குறாங்க. ஸோ அந்த பிரசனம் இமேஜ் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக உதயம், 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதோடைய அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்காங்க. ஸோ இவங்க கேட்குற கேள்வி முதல்ல என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துட்டு போயிட்டாங்க, ஏன்னா இன்னும் பதில் சொல்லலை, அவங்க சரின்னு சொல்லுவாங்களா இல்லை இந்த வரன் அமையாதா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. உதயத்தை நோக்கி வருவது சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னா 9 குடையவனாக இருக்காங்க விருச்சிக உதயத்துக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆருடத்தை நோக்கி வருவது குரு. ஸோ ரெண்டுமே ஒரு சுபமான ஒரு விஷயம்தான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது கவிப்பு 12ல ஒரு மேஜரா இதுதான் மெயினா சூரியனை கவிக்குது. ஸோ எந்த இடத்துலயும் ஒரு நெகட்டிவா இல்லை. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சுக்கிரன் வேற உச்சமா இருக்கு, கண்டிப்பாக அவங்க இந்த சம்பந்தம் ஓகேன்னு சொல்லுவாங்க, நல்லபடியாக இந்த திருமணம் நடக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு பிரசன கேள்வியில இந்த திருமண வரன் கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இது என்னன்னா கடைசியில் பத்திரிக்கை அடிச்செல்லாம் நின்று போனது எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கிற தாண்டி இந்த பிரசனத்துல துல்லியமா நம்மளால பண்ண முடியும். ஸோ இவங்க நம்ம கிட்ட கேட்டது 16ஆம் தேதி. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு தேதி 20. அவங்க கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி டேட் ஃபங்கு இதெல்லாமே நம்ம குறிச்சாச்சு, ஸோ நீ மண்டபம் அடுத்தடுத்து வேலை பார்ப்போம், ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்னன்னா நடக்குமா நடக்காதா, இந்த மேரேஜ் பொருத்தம் இருக்கா இல்லையா, ஸோ இது மேரேஜுக்கு அப்புறம் பிரச்சனை வருமா, ஸோ அவங்க ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த பிரசனம் துல்லியமாக சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். மேரேஜ் மேட்சிங்கில் பார்த்துட்டு இது வேண்டாங்க இதை பண்ண வேண்டாங்கன்னு சொல்லி பண்ணுறவங்களும் உண்டு, இது பண்ணுங்கன்னு சொல்லி அதை கடைசியில் வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களும் உண்டு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்னன்னா ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்கறதோட தாண்டி ஒரு பிரசனமும் பார்த்துக்கிறது ஒருத்தவங்களுடைய அடுத்த கட்ட ஒரு விஷயத்த துல்லியமா நம்மளால சொல்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இவங்க பொருத்தம் நம்மகிட்ட தான் பார்த்துருந்தாங்க, பொருத்தம் நம்ம ஓகேன்றோம், நேராக பார்த்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரிப்ளை வரலையேங்கிறக்காக ஒரு பிரசனமும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிரசனம் மூலியமா துல்லியமா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரசனம் மூலியமா மட்டும் இல்லாமல் ஒரு கேபி பிரசனமா இருக்கட்டும், ஒரு சோழி பிரசனமா இருக்கட்டும், ஒரு தாம்பூல பிரசனமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் துல்லியமா கணிச்சு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது சம்மந்தப்பட்ட யாருக்காவது பார்த்தீங்கன்னா பிரசனம் பார்க்கணும், இல்லை வேற ஒரு தொழிலாக இருக்கட்டும், எஜுகேஷன் எதாக இருந்தாலும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.